எங்களை பொறுத்தவரையிலும் இன்று பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதற்கு காரணமே, நான் பத்திரிகையின் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் வெற்றி பெற வேண்டும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் மற்றும் தங்களுடைய பல பேர் அமைதியாக இருக்கின்றவர்கள் இணைக்கப்பட வேண்டும். அப்படி வருகிற போதுதான் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கனவை மீண்டும் தமிழகத்திலே உருவாக்குவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று கருத்துக்களை நான் வெளியிட்டேன். அதற்கு பிறகு என்னை கழக பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்டது. ஆனால் புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் 2009 இன்றைய பொதுச் செயலாளரையே கழகத்தில் அனைத்து பணிகளும் விளக்கினார்கள். அதேபோல் 2012 அம்மா ஒரு ஆட்சியில் இருக்கிற போது என்னையும் கழகப் பணியிலிருந்து விளக்கினார்கள். ஆனால் அதற்கு பிறகு அம்மா அவர்கள் நம்மை சுற்றி இருக்கின்ற யாரையும் விளக்கவில்லை, அவர்களை அரவணைத்து சென்ற வரலாறுகள் இருக்கிறது. இன்றைக்கு அந்த நிலை இல்லை. யார் நம்மிடத்திலே பேசினாலும் கூட உடனடியாக நடவடிக்கை எடுக்கின்ற நிலை. இது இயக்கத்தை பலவீனப்படுத்துவது மட்டுமல்ல, தன்னை சுற்றி இருக்கின்றவர்களை பலவீனப்படுத்துகிற போது அது யார் செய்கிறார்களோ அவரும் பலவீனம் அடைகிறார்கள். இதுதான் வரலாறு. நான் கூறியது அன்றைக்கு தெளிவாக பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லியது, கருணாகர் என்ற சட்டமன்ற உறுப்பினர் பல்லாவரத்தை சார்ந்தவர், திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர். அவருடைய மருமகள் அங்கே இருக்கின்ற பணியாற்றுகின்ற பணியாளருக்கும் ஏற்பட்ட நிலையை தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தினோம். அதற்கு பிறகு நாம் என்ன சொன்னோம் என்று சொன்னால், இதற்கு சிபிஐ விசாரணை தேவை என்று வலியுறுத்தினோம். எதற்கெல்லாம் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிற போது, கொடநாட்டிலே நடைபெற்ற கொலைகளை பற்றி இதுவரையிலும் குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? எதற்கெடுத்தாலும் சிபிஐ. ஆனால் நம்மை வாழ வைத்த, அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அந்த கொடநாட்டில் ஏற்பட்டிருக்கிற கொள்ளைக்கு ஒரு நாளாவது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், பி டீம் என்று என்னை பற்றி சொன்னார்கள். யார் பி டீமாக இருக்கிறார் என்பது இதன் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, 3 முறை அம்மா இருக்கின்ற போதும், அம்மா மறைவுக்கு பிறகும் ஓபிஎஸ்ஐ மட்டும்தான் முதலமைச்சராக அருகிலே அமர்த்தினார். ஏன் உங்களை அமர்த்தவில்லை முதலமைச்சராக என்ற கேள்வி நான் இங்கே கேட்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், நான் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகுதான் இவருக்கு அமைச்சரவை இடம் தந்தேன் என்று சொன்னார்கள். எங்களை போன்றவர் இவர் முன்மொழிவில்லை என்று சொன்னால் இவர் முதலமைச்சரே ஆயிருக்க முடியாது. இவர் அம்மா மூலமாக 3 முறை முதலமைச்சரானவர் ஓபிஎஸ். ஆனால் இவரை பொறுத்தவரையும் கொல்லப்புற வழியாக முதலமைச்சரான என்பது நாடறிந்த ஒன்று. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், இன்று என்னை கொச்சைப்படுத்துவதற்கு நான் தான் அவருக்கு அமைச்சர்கள் இடம் தந்தேன் என்று சொல்வது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கடந்த காலத்தை நான் சொல்ல விரும்பவில்லை, அது சொல்வதும் சரியாக இருக்காது. நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் 81 ஆரம்பிக்கலாம். ஆனால் அதை நான் விரும்பவில்லை. ஏன்னு சொன்னால், ஒரு தகுதியான இடத்திற்கு வந்ததற்கு பிறகு
ஒருவரை பற்றி விமர்சனம் செய்வது ஜனநாயகம் மரபாக இருக்காது. என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான். இன்றைக்கி 14 பேர் நீக்கியிருக்காங்க. இன்றைக்கி 500-1000 பேர் வந்திருக்காங்க. எல்லாம் பட்டி பேரை போட்டிங்கன்னா வந்துடும், அதுவும் வந்துருக்கு நாளைக்கு. இப்படியே நீக்கி கொண்டு இருந்தால் என்ன நிலை ஏற்படும்? எல்லாரும் நிர்வாகி தான் வந்திருக்கலாம், வெளியிருக்காங்க. அப்படி வருகிற போது நாளொரு மேனியும் பொழுதுடனமாக முழுநவு தேய்ந்து போய் அமாவாசை ஆகிவிடும். ஒரு இயக்கத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் குரல் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்று பல நிர்வாகிகளை வைத்து பேசியிருக்க வேண்டும். அதையும் செய்யவில்லை. தானும் அதற்கு குரல் கொடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு முக்குளத்தோருடைய தேவர் திருமகனாருடைய அந்த விழாவுக்கு சென்றபோது அங்கே தான் எல்லோரையும் சந்திக்க முடியும் என்ற நோக்கத்தோடு தான் சென்றேன். நான் முதல்ல சொன்னேன், நான் யாரையும் பார்க்கல, டிடிவி பார்த்தீங்களா, ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொன்னேன். இல்லை பார்த்தார், நாங்கள் இவங்கள தான். நான் ஹோம் மினிஸ்டர் பார்த்தேன்னு சொன்னேன். அவர் எங்கேயா போய் பார்க்குறாரு? நிதியமைச்சர் எங்கே போய் பார்க்குறாங்க? இங்கே நிர்மலா பெரியசாமி கூட பார்க்க முடியாது இவரால், அவர் எங்கே போய் பார்க்குறாங்க? எதற்காக சொல்லின்னு சொன்னால், அழைத்தார்கள், சென்றேன், பார்த்தேன் என்று சொன்னாலும் கூட இல்லை என்று சொன்னார்கள். பார்க்கவே இல்லை என்று சொன்னாலும் பார்த்தார் என்று சொன்னார்கள். இதுதான் அவர்களுக்கும் இருக்கிற முரண்பாடு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு இவர் ஆட்சியை நடத்தவில்லை, இவர் கட்சியை நடத்துவதை காட்டிலும் இவர் மகன், இவருடைய மாப்பிள்ளை, இவருடைய மருமகன், இவருடைய அக்கா மகன் தான் இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லி உங்களுக்கு தெரியும். கால் உழுகிறது, போகிறது, நாளைக்கு பதவி எடுத்துன்னு சொன்னால் அவங்க போய் நேசிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நான் சொல்லவே வேண்டியதில்லை. பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் நாள்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலை நீடித்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த இயக்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், இந்த இயக்கமே உயிரென்று நேசித்தவர்கள், சாதாரண இந்த இயக்கத்தை பற்றி தெரியாத இடத்திலே சென்று மண்டியிட வேண்டிய காலம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்றைக்கு சொல்லியிருந்தா அன்றைக்கி நீக்கியிருப்பாங்க. சரி, அப்படி என்றால் ஓபிஎஸ் வந்து உங்களுடைய தலைமை அலுவலகத்தை அடிச்சு உடைக்கிறாரு, பொதுக்குழுல அவர் நீக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் நீங்களே தான் வெளியில வந்து செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்றீங்கன்னா, அவர் செய்தது தவறு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்ப அவர் செய்தது தவறு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. நான் அதற்குள்ளே போக விரும்பவில்லை. நான் சொல்லி நீங்க சொன்ன கேள்வி பதில் சொல்ல கொடுங்க ப்ளீஸ். நீங்கள் கேட்குறீங்களா எனக்கு தெரியுங்க. தயவுசெய்து ஒரு நிமிஷம் ஒவ்வொருத்தரை கேளுங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. நான் அந்த பொறுமையை சொல்லட்டேன். இவர் கேட்ட கேள்வி எந்த அன்னைக்கு நான் சொன்னேன்? அவர் உள்ள பொதுக்குழு நான் சொல்லியிருக்கேன்னா? இல்லை, நான் சொல்லவே இல்லை, எப்பவுமே சொல்ல. நீ முதல்ல இருங்க, நீங்கள் வந்து இருங்க, நீங்கள் ஏதோ டேப் எடுத்து சொல்லக்கூடாது. நான் எந்த கருத்தையும் வந்திருக்கு பரிமாறவில்லை அன்றைய நிலை, புரியுதுங்களா? இல்லை இல்லை, நீங்கள் சொல்லுவீங்க. இல்லை 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 செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன ரைட்டு, ஓகே. ஆனால் என்னுடைய ஒரே கேள்வி, இருங்க ஆஃப் பண்ணுங்க. என்னுடைய ஒரே கேள்வி, 1975 இந்த இயக்கத்திற்காக ஒரு பைலா போடப்பட்டது. பைலாவில் 43 பேராகிராஃபில் எந்த காலகட்டத்திலும் தொண்டரால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த விதிகளை மாற்றக்கூடாது என்று இந்த இயக்கத்தை உருவாக்கிய எந்த தலைவர் உருவாக்கினாரோ அதையே சுக்குநீராக உடைக்கப்பட்டிருக்கிறது, இதயத்தை பிளக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா இல்லையா? சார், அதிமுகவுடைய கொடி கட்சியினுடைய சின்னங்களில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு அன்னைக்கு புகார் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டிடிவி அவர்கள் தனி கட்சியில் இருக்காரு. நீங்கள் வந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அந்த குழுவை வந்து மறுபடியும் முன்னிறுத்தி கொண்டு போறீங்களா, இல்லை தனி கட்சி தொடங்குறீங்களா சார்? பொறுத்துன்னு தான் பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருக்குது நீங்க சந்தேகப்படுறீங்களா, குற்றம் சாட்டுறீங்களா? இல்லை, என்னை பொறுத்தவரை யார் குற்றவாளி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாடு என்பதுதான். அதற்கேன் குரல் கொடுக்கவில்லை என்பதுதான். எல்லாம் சாதாரண ஒரு பெண் வீட்டு வேலை செய்கிற அந்த பெண்ணுக்கு கொடுக்குற சிபிஐ வேண்டும் என்று குரல் கொடுக்கிறாரே, நம்மை காப்பாற்றி நம்மளை அடையாளம் காட்டி இவ்வளவு வளர்ச்சி உருவாக்கி இருக்கிற அம்மா வளர்ந்த இந்த இடத்தில்
இது போன்ற நிலை ஏற்பட்டிருக்கிறதே, இதற்காக ஏன் சிபிஐ வேண்டும் என்று கேட்கவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. சார், சார், அங்க இருக்கிற ஆவணங்களை எடுப்பதற்காக தான் எடப்பாடி பழனிசாமி ஆட்கள் அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நான் என்னைக்கும் சொன்னவே இல்லையே. டிடிவி சொல்லியிருக்காரு. அவர் சொல்றதுக்கெல்லாம் அவர்கிட்ட கேட்கணும். இல்லை இல்லைங்க, மாற்றம் இருந்துச்சா? இல்லை நான் சொல்றது அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட கேட்கக்கூடாது. BJP இல்லை இருங்க, இயக்கிறதா? அவர் இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. அவர் கருத்துல நீங்க ஜெயலலிதாவோட இல்ல, இல்ல, நான் இல்ல, இல்ல. ஆவணங்கள் அங்க இருந்துச்சா? இல்லை நான் அந்த கருத்துக்குள்ளேயே போக மாட்டேன். நீங்கள் அவனை கேட்பீங்க, அவனை இருந்து கேட்பீங்க, இப்போ நகை இருந்துன்னு கேட்பீங்க, அதுக்குள்ள என்ன வேறு இருந்துன்னு கேட்பீங்க. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. என்ன இருங்க, என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய கருத்துக்கள் மட்டும்தான் சொல்ல முடியுமே. ஜனநாயக ரீதியாக ஒவ்வொருவரும் ஒரு கருத்துக்கள் சொல்வதற்கு நீங்கள் கேள்வி கேட்க இயலாது. அதற்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. கட்சியினுடைய பிரிவினைக்கு BJP தான் உங்களை இயக்குது அப்படின்னு ஒரு உங்க கட்சியில சார்ந்தவர்கள் ஒரு இல்லை, குற்றச்சாட்டு. என்னை பொறுத்தவரையிலும் நாங்கள் 6 பேர் சென்றோம். பிஜேபி இணைக்கப்பட வேண்டும் சொன்னோம். வெளியேற்றவில்லை, மீண்டும் நம் கழகத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே என்ன நடைபெற்றது என்பது நான் வெளியே சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அந்த அளவிற்கு வேகமான சொற்கள் அங்கே ஏற்பட்டது எனவும் நாடறியும். ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் என்னை அழைத்தவர்கள் பிஜேபி தான். அழைத்து இரு இயக்கங்களையும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கூறியதும் அவர்கள்தான். நானும் அதையே தான் சொன்னேன். இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்களை விட்டால் உங்களுக்கும் மாற்று இல்லை. ஆகவே எங்களை தமிழ்நாட்டுடைய அரியணையை அமர்த்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். 2029 உங்களுக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மேலே இருக்கிற உயர்மட்டத்தை சார்ந்தவரோடு கலந்து பேசி அந்த முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்று தான் சொன்னேனே தவிர என்னை வைத்துக்கொண்டு பிரிவினை நாடுவதற்காக அவர்கள் என்றைக்கும் அந்த வார்த்தையை சொல்லவில்லை. சார், முதல்வர் வேட்பாளரா வந்து எடப்பாடி பழனிசாமி தவிர வேற யாரு வேணா நாங்க இருந்தா ஏத்துக்கிறோம்னு சொல்லி டிடிவி அவர்கள் வந்து ஒவ்வொரு அதானே நான் சொல்றேனுங்களே. நான் அவரெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் எனக்கு கருத்து கேட்காதீங்க. என்னுடைய கருத்தை மட்டும் கேளுங்கள். எல்லா ஒருங்கிணைமே நான் நினைக்கிறேன். சில டிஸ்கஸ் பண்ணலாம். பிரிந்தவர் ஒன்று கூடுவது இல்லையா? இப்போ ஒரு வீட்டில் அடிதடி நடத்தி சண்டை போட்டு அவங்களும் ஒட்டுக்கு சேரது இல்லையா? இது ஒவ்வொருடைய கருத்துக்கள். அந்த கருத்துக்கள் நீங்க கேட்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறீங்க. தற்பொழுது இந்த பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமா நீங்க ஒரு குறை கூட சொல்ல, ஒரு பதிவு கூட இது பண்ணல அப்படின்னு உங்க கட்சிக்காரர்களே குற்றம் சாட்டுறாங்க. இல்லை, பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரையிலும் என்னென்ன பேசியிருக்கிறேன் என்பது சட்டமன்ற பதிவேட்டில் இருக்கிறது. இன்றைக்கு கூட மகேஷ் அவர் ஒரு புக்கை வெளியிடுகிற போது சொன்னார், உயர்கல்வியிலே பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக மாணவர் படித்ததன் காரணமாக 74% உயர்ந்திருக்கிறது என்று சொன்னார். நான் அப்போதே எழுந்து நின்று சொன்னேன், திருப்பி போட்டு விட்டீர்கள். 47% தான் தமிழ்நாட்டிலே உயர்கல்வியிலே இருக்கிறது. 74 திருப்பி போட்டு 47 இருந்ததே 74 மாற்றிவிட்டேன் என்று கிண்டலாக சொன்னேன். இதுக்கு மேலே சொல்ல முடியாது. நீங்கள் வந்து மற்ற நாட்டை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசும் பழக்கம் எனக்கு இல்லை. கட்சியிலிருந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சந்தோஷம் சொன்னீங்க. இல்லை அதுக்கு இல்லைங்க, அன்னைக்கு சும்மா ஒரு செகண்ட் சொன்னதில் வச்சுட்டு கேட்டுக்கூடாது. நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் நல்லா கேட்பேன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு இருங்க, நான் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு மனம் வேதனை அடைகிறேன். கேட்டாங்களே 5-6 பேர் வந்து சும்மா வர கேட்டதெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவங்க 2 போட்டாலும் அதை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. மன வேதனை அடைகிறேன், வருத்தப்படுகிறேன். இது போன்ற நிகழ்வு என்பது என் வாழ்வில் இது போன்ற நிகழ்வு ஏற்பட்டிருப்பது என்பது என்னால் வேதனை அளித்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னேன். அதற்கு பிறகு இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை என்று சொன்னேன். அதெல்லாம் கேளுங்களேன். இல்லை